நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் ஓடிபி கேட்கும். ஸோ இது சாதாரண ஒரு விஷயம். இதை கூட தெரியாமல், இந்த புரிதல் கூட இல்லாமல் அவங்க பார்த்தீங்கன்னா இதை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. நாங்களும் ஓடிபி கேட்குறோம், அது எப்படி தமிழக வெற்றி கழகம் ஓடிபி கேட்கலான்ட்டு. ஸோ அது கீழே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதாவது நிர்வாகிகள் மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளோட நம்பர் போட்டு, அதாவது என் கட்சி, என் நம்பர், என் ஓடிபி நான் போடலாம். நான் போய் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் உங்கள் நம்பர் சொல்லுங்கள், நம்பரை டல் பண்ணி உங்கள் ஓடிபி வரும் உங்கள் ஃபோனில் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்கிறது தான் தவறு. ஸோ பக்கத்து வீட்டில் இருக்கவங்ககிட்ட நம்ம எப்படி அதை உறுப்பினரை சேர்க்குறோன்னா, அவங்ககிட்ட போய் ஃபோன் நம்பரை வாங்கிட்டு அவங்க ஓட்டர் ஐடியை போட்டால் கார்டு வந்துடும், மெம்பர்ஷிப் கார்டு. அப்படி தான் நம்ம உறுப்பினராக சேர்ப்போம். ஒரே நம்பரில் 5 பேர், அதாவது குடும்பமாக நாங்கள் சேர்க்குற மாதிரி தான் பிளான் போட்டிருக்கோம். யார்கிட்டையும் ஓடிபி வாங்கி சேர்க்குற அந்த சீனே இங்கே கிடையாது. ஸோ இது தெரியாமல் அந்த ஃப்ரெண்டு பக்கத்தை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ அது திரும்பவும் சொல்கிறேன், நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் ஓடிபி கேட்கும். ஸோ நாங்கள் விருப்பப்பட்டு ஓடிபி போட்டு லாகின் பண்ணி அதுக்குள்ளே போய் தான் நாங்கள் உறுப்பினர்களை சேர்க்குறோம். ஸோ இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மக்களுக்கு இதை தெரியப்படுத்தணும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு